வணக்கம். 3F வெர்டிகல் பொசிஷனில் 2 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட மைல்ட் ஸ்டீல் ஷீட்டில் ஃபில்லட் டி ஜாயிண்ட் வெல்டிங் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். வரைபடத்தில் உள்ளது போல ஜாபை ப்ரிப்பேர் செய்தல், ஜாபை வெர்டிகல் பொசிஷனில் செட் செய்தல், ஃபில்லர் ராட், நாசில் மற்றும் கேஸ் பிரஷரை தேர்வு செய்தல், நியூட்ரல் ஃப்ளேம் மற்றும் டாக் வெல்டிங்கை செட் செய்தல், ஜாபை அப்வர்ட் டைரக்ஷனில் வெல்ட் செய்தல், ஜாயிண்டை சுத்தம் செய்து வெல்ட் குறைபாடுகளை ஆய்வு செய்தல். முதலில் ஃபில்லட் டி ஜாயிண்ட்டுக்கு தேவைப்படும் கருவி ஹேக்ஸா. இது ஹேக்ஸா பிளேட் என்று அழைக்கப்படும் ஒரு பிளேடை கொண்டுள்ள ஒரு ஹேண்ட் பவர் டூல். அடுத்த கருவி மெட்டல் ஃபைல். இது ஜாபில் இருந்து அதிகப்படியான மெட்டீரியலை நீக்க பயன்படுத்தப்படும் ஒரு ஹேண்ட் டூல். ஃபைல்ஸ் பல்வேறு வடிவங்கள் மற்றும் கட்டிங் பாயிண்ட்களில் கிடைக்கிறது. மூன்றாவது கருவி பெஞ்ச் வைஸ். இது மெட்டல் ஒர்க்கிங்கான ஒரு பேசிக் கிளாம்பிங் டூல். மெட்டல் பீஸை கிரிப்பாக பிடித்து வேலை செய்வதற்கு ஏற்ப பெஞ்ச் வைஸில் 2 ஜாக்கள் இருக்கும். அடுத்ததாக வெல்டிங் டேபிள். இது வெல்டிங் செயல்பாடுகளுக்கு ஒர்க் பெஞ்சாக செயல்படுகிறது. வெல்டிங் டேபிளின் உயரம் வெல்டரின் இடுப்பு பகுதியின் உயரத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது ஆக்சி அசிட்லீன் வெல்டிங் OAW மெஷின். இதில் ஆக்சிஜன் மற்றும் அசிட்லீன் சிலிண்டர்கள், ரெகுலேட்டர்கள், ஹோஸ்கள் மற்றும் டார்ச் ஆகியவை அடங்கும். மற்றொரு கருவி வயர் பிரஷ். இது மெட்டல் சர்ஃபேஸில் வெல்டிங் ப்ராசஸ்க்கு முன்னர் உள்ள துருவை நீக்கவும் வெல்டிங் ப்ராசஸ்க்கு பின்னர் ஏற்படும் கசடை நீக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு பேசிக் கிளீனிங் டூல். ட்ரை ஸ்கொயர் என்பது ஒரு ஹேண்ட் டூல். இது மெட்டல் பிளேட்களின் இரு பக்கங்களுக்கு இடையேயான ரைட் ஆங்கிள்களை பரிசோதிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பார்க் லைட்டர் என்பது கேஸ் வெல்டிங் பிராக்டிஸ்களின் ப்ளோ பைப்பில் நெருப்பை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம். ஆக்சி அசிட்லீன் வெல்டிங் OAW செயல்முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் 3F வெர்டிகல் பொசிஷனில் 2 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட மைல்ட் ஸ்டீல் ஷீட்டில் ஃபில்லட் டி ஜாயிண்ட் செய்வதற்கான செயல்முறையை காண்போம். முதலில் வெல்ட் உறுதியாகவும் குறைபாடுகள் இல்லாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக வெல்டிங் செய்யப்படும் பகுதியை ஒரு வயர் பிரஷ் கொண்டு முழுவதுமாக துரு, அழுக்கு அல்லது மற்ற பிற மாசுக்கள் இல்லாமல் சுத்தம் செய்ய வேண்டும். 2 மெட்டல் ஷீட்களை டி ஜாயிண்ட் வடிவில் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும். மேலும் அவை சரியாக 90 டிகிரியில் வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பின்னர் வெல்டிங் செயல்முறையின் போது ஷீட்கள் நகராமல் இருப்பதை தடுப்பதற்காக அந்த ஷீட்களை 3F பொசிஷனில் கிளாம்ப் செய்ய வேண்டும். வெல்டிங் டார்ச், ஆக்சிஜன் மற்றும் அசிட்லீன் சிலிண்டர்கள் மற்றும் ரெகுலேட்டர்களையும் சேர்த்து ஆக்சி அசிட்லீன் வெல்டிங் OAW கருவியை செட்டப் செய்ய வேண்டும். இப்போது நம்பர் 5 நாசிலை பொருத்தவும். 1.5 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட CCMS ஃபில்லர் ராடை தேர்வு செய்யவும். மேலும் இரு கேஸ்களுக்கும் கேஸ் பிரஷரை 1 சதுர சென்டிமீட்டருக்கு 0.15 கிலோகிராம் என செட் செய்ய வேண்டும். வெல்டிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன்னர் முறையான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட்டை அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நியூட்ரல் ஃப்ளேமை கொண்டு கிளாம்ப் செய்யப்பட்ட 2 மெட்டல்களின் வெல்ட் ஜோனை ப்ரீஹீட் செய்ய வேண்டும். CCMS ஃபில்லர் வயரை கொண்டு ஒர்க் பீஸை ஒரு டி ஜாயிண்டாக டாக் செய்யவும். ப்ளோ பைப்பின் ஆங்கிள் 75 முதல் 80 டிகிரி வரையிலும் ஃபில்லர் ராட் 40 டிகிரியிலும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஷீட் சர்ஃபேஸ்க்கு இடையில் ப்ளோ பைப்பின் ஆங்கிள் 45 டிகிரியாக மெயின்டைன் செய்ய வேண்டும். ப்ளோ பைப்பை
வெல்ட்மென்ட் பிளேனுடன் 45 டிகிரி அப்வர்ட் ஃப்ளேம் ஆக்சிஸ் ஆங்கிளில் வைத்து கீழிருந்து மேலாக ஜாயிண்டை வெல்ட் செய்ய தொடங்கவும். ஜாயிண்டில் இருந்து ஒரு நிலையான தொலைவில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு ஃபில்லர் மெட்டலை கொண்டு முழுவதுமாக ஃபில் செய்ய வேண்டும். வெல்ட் செய்து முடித்தவுடன் கிராக்கிங் ஏதும் ஏற்படாமல் தடுப்பதற்காக அதன் வெப்பம் குறையும் வரை காத்திருக்க வேண்டும். பின்னர் ஒரு வயர் பிரஷை பயன்படுத்தி ஸ்லாக் அல்லது ஸ்பேட்டரை சுத்தம் செய்ய வேண்டும். இவை வெல்டிங் செயல்முறையின் போது உருவாகி இருக்கலாம். கிராக் மற்றும் வேறு ஏதாவது குறைகள் உள்ளனவா என்பதை கண்களால் பார்த்து வெல்டிங் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். 2 மெட்டல் ஷீட்களை டி ஜாயிண்ட் வடிவில் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும். மேலும் ஃபிக்ஸ்சரில் ஷீட்களை 3F பொசிஷனில் கிளாம்ப் செய்ய வேண்டும். ஆக்சி அசிட்லீன் வெல்டிங் எக்விப்மெண்ட்டை செட் செய்ய வேண்டும் மற்றும் நியூட்ரல் ஃப்ளேமை கொண்டு ப்ரீஹீட் செய்ய வேண்டும். CCMS ஃபில்லர் வயரை கொண்டு ஒர்க் பீஸை டாக் செய்யவும். 45 டிகிரி அப்வர்ட் ஃப்ளேம் ஆக்சிஸ் ஆங்கிளில் கீழிருந்து மேலாக ஜாயிண்டை வெல்ட் செய்ய தொடங்கவும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 3F வெர்டிகல் பொசிஷனில் 2 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட மைல்ட் ஸ்டீல் ஷீட்டில் ஃபில்லட் டி ஜாயிண்ட் வெல்டிங் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.